கேமரா சின்னத்திலே வாக்களிப்பு வெற்றி பெற செய்வோம். இன்னும் சற்று நேரத்திலே குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கண்ணன் அவர்களை குறிஞ்சிப்பாடி மக்களுக்கு அடிச்ச வாக்கையோ சில மண்ணுக்காக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக ஸ்டாலின் அவர்களோடு நேருக்கு சண்டை பிடிக்கப் போகிறார். முறைமுறைகளை அலற விடுவார். நீங்கள் எல்லாம் 6 முறை ஓட்டு போட்ட 5 முறை எம்எல்ஏ ஆக்கிய 3 முறை அமைச்சராக்கிய நம்முடைய வேங்கையின் மைந்தர் என் அன்புக்குரிய MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நாட்டில் 3 முறை மந்திரியா இருந்துட்டாரு, 5 முறை தேய்ச்சிட்டாரு. அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்ற சொர்த்தராருக்கு கொடுத்துட்டீங்க, சிவசுப்ரமணியம் கொடுத்துட்டீங்க, பக்கத்தில் நம்முடைய சேராக்கு தங்கராசு கொடுத்துட்டீங்க, என் பங்காளி பண்டுட்டியாரு கொடுத்துட்டீங்க. ஆனா நான் இந்த செம்மண் பூமியில் பிறந்து இந்த வடலூர் அருகாமையில் இருக்கிற பாடிய பெயரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று சொன்ன வள்ளலார் அவதரித்த இந்த மண்ணுக்கு அருகாமையில் இருக்கிற புள்ளியூர் என் கிராமத்தில் பிறந்த வேல்முருகனாகிய நான் உங்களை நம்பி அனுப்பி நிற்கிறேன். திமுக 26 கட்சியோட கூட்டணி இருக்கு, அதிமுக 25 கட்சியோட கூட்டணி இருக்கு. ஆனா வேல்முருகனாகிய நான் இங்கே கூடியிருக்கிற என் இளைஞர்களுடன் போகணும்னா உங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு காலத்துல பின்னா என்ன இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், சிவில் போன்ற உயர் படிப்பதற்கு நீங்க போகணும்னா எங்க போகணும்? சென்னைக்கு போகணும், ஹிந்திக்கு போகணும், இல்லைன்னா எக்ஸ்ஆர்எம்க்கு போகணும், இல்லைன்னா விஐடிக்கு போகணும். அங்க போய் நீங்க பிஇ சீட்டு கேட்டீங்கன்னா ஒரு பிஇ சீட்டு 5 லட்சம் ரூபாயில இருந்து 25 லட்சம் ரூபாய். ஐடிக்கு தனி ரேட்டு, மெக்கானிக்கலுக்கு தனி ரேட்டு, சிவிலுக்கு தனி ரேட்டு என்று இந்த நாட்டுடைய கல்வியை இந்த ஆடம்பரம் கூட பிடிக்காது. எதுக்கு என்ன பண்றீங்க? பெரிய பெரிய இந்திய நாட்டுக்கு பிரதமர் ஆகிட்டீங்க, அது கட்டி இந்த மாதிரி மாலை போடுறீங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? காசு ரொம்ப வச்சிருக்கீங்களா? யாரு ஏற்பாடு செஞ்சோம்? 1000 முறை சொல்றேன் நானே, எனக்கு மாலை போடக்கூடாது, சாலை போடக்கூடாது, பட்டாசு வெடிக்கூடாது அப்படின்னு. கேட்டுங்க அப்படி நான் மக்கள்கிட்ட பேசிட்டு போகும்போது வாங்கிக்கிறேன். அதுக்கு என் காட்டில் போட முடியுமா? நடக்கிற காரியமா அது? சும்மா ஒரு சீட்டு போட்டு வாங்க, அதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணுவீங்க. 50,000 நான் என் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு இட்டு போன புடவைனாச்சும் வாங்கி தருவேன். சரிவா இல்லையா? சரிங்களா இல்லையா? அடையாளம் வந்தப்ப பானை புயல் வந்தப்ப, வருதா புயல் வந்தப்ப, பண்ருட்டில் இருக்கிற சொந்த வீட்டை விட்டு என் தாய்மார்களுக்கு எல்லாருக்கும், என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு, தெருவா போய் என் தொகுதி மக்களுக்கு எல்லாம் ஒரு புடவை சூரத்திலிருந்து வர வச்சு கொடுத்தேன். ஒரு பாய் கொடுத்தேன், ஒரு பிளாஸ்டிக் குடம் கொடுத்தேன், எல்லாருக்கும் 10 கிலோ தரமான அரிசி கொடுத்தேன். காசு இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா நான் வாழ்ந்த பண்ருட்டில ஒரே ஒரு வீடு தான், எனக்கு 2 வீடு 3 வீடு தான் கிடையாது. அதனால அந்த ஒரு வீட்டை வித்துட்டேன், வித்திய மக்களுக்கு உதவி செஞ்சேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஏழை மக்கள் யாரோ எனக்கு நீங்க மாலை போடக்கூடாது, சால்வை போடக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, இந்த மாதிரி கிரேன்ல மாலை போடலாம். திமுக கலாச்சாரம், அதிமுக கலாச்சாரம், பிஜேபி கலாச்சாரம், டெல்லி கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் அது கிடையாது. நம்ம கலாச்சாரம் வீட்டுக்கு வந்தா இதே மாதிரி புன்சிரிப்போட, சிரித்த முகத்தோட 16 பல்லும் தெரிஞ்ச மாதிரி வரவேற்று ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறது தான் நம்ம கலாச்சாரம். அதை செய்கிறதெல்லாம்
சும்மா கொஞ்சம் மாலை போட்டா 4 பேர் நான் ஓடுவாங்க. அதனால இந்த ஆடம்பர செலவு எதுவுமே கூடாது. நான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன். அதுக்குத்தான் நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தேன். அங்க பாரு அந்த அம்மா பாரு 20 நேரம் நின்று போயாமா பேருக்கு அங்க போய் ஆசாசிங் பண்ணிடலாம் இல்ல காதல் கத்திரிக்கான ஓடி போடுன்னு சொல்லி நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் கிட்ட, கருணாநிதி கிட்ட, ஜெயலலிதா கிட்ட சண்டை குழந்தை பச்சை குழந்தை வச்சிருக்கிறோமா யாரட்டும், பச்சை குழந்தை வச்சிருக்கிறோம் யாராவது போய் நில்லுங்க. நான் வந்து நடிகர் விஜய் இல்லம்மா, பச்சை குழந்தை கீழே தவறி விழுந்து அதை ஏறி மிதிச்சு அது குடல் வெளியே வந்து அதை செல்ஃபி எடுக்கிற சினிமா நடிகர்கள் வேறுமுருகன். நான் பிறந்த ஒன்று விவசாயி, பல விவசாயி, வாழை விவசாயி, நல்ல விவசாயி, நெல் விவசாயி. நான் விவசாயிக்கு சொன்ன உங்களுடைய வழிகள் எனக்கு தெரியும், உங்க உணர்வு எனக்கு தெரியும், நீங்க படுகிற துன்பம் உங்களுக்கு தெரியும். அதனால்தான் உங்க பிள்ளை செல்வங்கள் எல்லாம் எங்கேயோ போய் தனியார் காலத்துல காசு கொடுத்து இன்னைக்கு பிஇ படிக்கணும், அந்த நிலை மாறணும்னு சொல்லி இதோ நம்முடைய கும்பகோணம் நம்முடைய பணிக்கு அருகாமையில் இருக்கிற காட்டாமூர் பக்கத்துல 100 கோடி ரூபாய் செலவுல என் கடலூர் மாவட்டத்தினுடைய அனைத்து பிள்ளை செல்வங்களும் சும்மா நான் சொல்லல ஆடம்பர வேலையை இங்க வேண்டாம். அதனால என்ன தாய்மார்களே போக்குவரத்து இடத்துல அப்படி நிறுத்துங்க. ஒரு குமரவேல் இது யாரும் ஏற்படுத்த அருமை உறவுகளே, தாய்மார்களே, உங்க வீட்டுக்குள்ள படிக்கிறதுக்கு நீங்க 100 கோடி ரூபாய் செலவுல ஒரு ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசாங்க கட்டணத்துல குறைந்த செலவுல பிஇ இன்றைக்கு எலக்ட்ரானிக்கல் எல்லா படிப்பும் கொண்டு வந்துருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. நம்ம படிப்பு இறக்கத்துல அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா தொழில்நுட்ப கல்லூரி, அண்ணா இன்ஜினியரிங் கல்லூரி, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாதிரி பண்ருட்டியில என்னுடைய முயற்சியில ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கேன். உங்க எம்ஆர்கே இந்த குறிஞ்சிப்பாடு தொழில என்ன கொண்டு வந்திருக்காரு? யாராச்சும் சொல்லலாமா எங்க மந்திரி இதை சேர்ந்திருக்காருன்னு? ஒண்ணுமே செய்யல. என் தம்பி சொல்லிட்டான் காலேஜ் படிக்கிறோம். என்ன செஞ்சாரு? இங்க இருக்கிற வடலூர் பொருள் இருக்கு பாருங்கம்மா, அத காலியா கிடக்கான். அதை காலியா கிடக்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுமா, அதை பிளாட் போட்டு வித்து பணக்கார கம்பெனிக்கு அதை கொடுக்கணும், அப்புறம் அவங்க கட்சிக்காரனுக்கு கொடுக்கணுமா? இது நியாயமா? வள்ளலார் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற மகத்தான ஒரு மகான் நம்முடைய மண்ணில பிறந்திருக்கிறாரு. நம்முடைய கருவூர்ல, நம்முடைய மேட்டுக்குப்பத்துல, நம்முடைய மறுவாயில, நம்முடைய வடலூர்ல, நம்மளுடைய சேராக்குப்பத்துல, சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற நம்ம மக்களுக்கு எல்லாம் வள்ளலார் பிறந்தது பெருமையா இல்லையா? அந்த பெருமை கூட இடத்துல போய் தனியார் கம்பெனிக்காரருக்கு நான் கட்டி இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் விட்டு இந்த கடை இருக்கு பாருங்க, இந்த கடையில 4 புள்ளி வர எடுங்க. இதுல யாராச்சும் ஒரு மூட்டு கடை இருக்குமா? எல்லாம் டீம்ல கடை ரெட்டலக்காரன் பிரிச்சுப்பாங்க மாத்தி மாத்தி. அவங்க 10 லட்சம் கீழே கிம்பளம் கொடுக்கணும், மேல 35 லட்சம் கிம்பளம் கொடுக்கணும். ஆனா அரசாங்கத்துக்கு போறது வெறும் 10,000. இதெல்லாம் இங்க கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டவன் வேல்முருகன். எல்லாத்துக்கும் மேல இந்த என்எல்சி காரனால நிலத்தை வெட்டி கரியை வெட்டி ஏக்கருக்கு 10 கோடி 20 கோடி சம்பாதிக்கலாம். அது என் உள்ளூர் மக்களுக்கு படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கொடுன்னு கேட்டேன். தப்பாமா? உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுறான், எல்லாம் ராஜஸ்தான்கார, பீகார்கார, எல்லாம் ஹிந்திக்கார. அதனால என் மக்களுக்கு வேலை கொடுன்னு கேட்டேன். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு கோவம் வந்து போச்சு, நம்ம எம்ஆர்கே கோவம் வந்து போச்சுமா. கோவம் வந்து போய் பாருங்க ஆபீஸ், இந்த ஆபீஸ் உள்ள இந்த விவசாயிகள் எல்லாரும் கூட்டு என்னையும் கூட்டு வேல்முருகா வீட்டுல இருக்க கையெழுத்து போட சொல்லு. சும்மா போராட்டம் அது இதெல்லாம் பண்ணாதீங்க. சிஎஸ் வச்சிருக்காங்க, போலீஸ் இருக்கு, எல்லாருமே குண்டாசு போட்டோம். என்ன பூத்தா எழுந்தாவா பூத்தா அருள்மொழி மேல குண்டாசு போட்டாங்க தெரியுமா உனக்கு? யார பாவம் அப்பாவி அரைகாணி காகாணி வச்சிருக்கான். அது இவங்க கேட்கற 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு போகணுமா? ஏக்கருக்கு 25 கோடி சம்பாதிக்கிற நெல்சி நிறுவனம் நம்ம வீட்டு நிலத்தை கோயில் இடிச்சு, குளத்தை இடிச்சு, வீட்டை இடிச்சு நம்ம நிலத்தை கொடுக்குறோம். அதுக்கு ஏக்கருக்கு 1 கோடி கேட்டா தப்பாமா? தப்பாமா சொல்லுங்க? தப்பு இல்ல. அப்போ இந்த விவசாயிகளுக்காக கேட்டவன் யாருமா? வேல்முருகன் ஒரே ஆளுமா. எம்ஆர்கே கூட்டம் போட்டாருமா. இந்த பக்கம் இந்த கணேசன் ஒரு மந்திரி, இந்த பக்கம் எம்ஆர்கே ஒரு மந்திரி, இந்த பக்கம் என்எல்சி சேர்மன், இந்த பக்கம் கலெக்டர், இந்த பக்கம் டிஆர்ஓ எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அங்க ஒரு மண்டபத்துல கூட்டம் போட்டாங்க. நான் சொன்னேன், நான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேங்கையின் மைந்தனே, உங்களை நான் மதிக்கிறேன். என் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் தரணும். எவ்வளவு தரணும்? ஒரு தலைவர் ஆரம்ப கவி தூக்குறாரு பாருங்க, சக்தி அவரு வாழ கம்பிட்ட இடிச்சு தரமட்டமாக்கி அந்த மண்ணை கம்பிட்டு அவங்க அபகரிக்க வந்தாங்க. எம்ஆர்கே வரல, பக்கத்துல இருக்கிற சபா வரல, இல்ல அதிமுக நிக்கிற சொத்து ராஜேந்திரன் வரல. அவர் கேளுங்க, அவர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அங்க ஓடோடி வந்து அந்த மக்களுக்காக 5000 போலீஸையும் இந்திய ராணுவத்தையும் எதிர்த்து விரட்டியவன் வேல்முருகன். இந்த மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். நான் இந்த மாவட்டத்தில் ஒரு தலைவராக உருவாகின்ற வரையில் என்எல்சிக்காரர் இந்த மக்களுக்கு போட்ட பிச்சை ஏக்கருக்கு 10,000 ரூபாய், ஏக்கருக்கு அதிகபட்சம் 50,000 ரூபாய். இன்னைக்கு இதே எம்ஆர்கேயும் இதே முதலமைச்சரையும் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டு இன்னைக்கு ஏக்கருக்கு 50 லட்சம் ரூபாய், 35 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தோம் வேல்முருகன். அப்ப வடலூர் பகுதியில் வாழ்கின்ற மக்களே, எம்ஆர்கேக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்லல, போட்டுட்டீங்க 5 முறை. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் நிக்கல, தமிழ்நாடு முழுக்க உங்க கடலூர்
திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்த ஒரு பையன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு விவசாய குடியில பிறந்தவன் 234 தொகுதியில வேட்பாளர் நிறுத்துவது என்பது மகத்தான சாதனை. சாதனையா இல்லையா? திமுக 77 வயசு ஆகுது கட்சி தொடங்கி இன்னும் ஒரு முறை கூட 234 தொகுதியில் தனியா நிக்கல. ஒண்ணு காங்கிரஸ் கூட்டணி இருக்கும், இல்ல கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்கும், இல்ல விடுதலை சிறுத்தை கூட்டணி இருக்கும், இல்ல பாமக கூட்டணி இருக்கும். ஆனா தனித்து நின்று போட்டியிடுகின்ற வல்லமையும் துணிச்சலும் உள்ள நெஞ்சுரம் உள்ள ஒரே கட்சி நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. கேட்கிறோம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த போலீஸை வச்சு அராஜகம் பண்றான். இந்த கரும்புல எனக்கு கேமரா போட்டு பிடிச்சு அடிக்கிற ஆள் வச்சு அங்க வந்து எல்எஸ்ல வேல்முருகன் தான் நாங்க ஓட்டு போடுவோம், எங்களுக்காக போராடுவோம் அவர்தான் சொன்ன உடனே அங்க நைட்ல போய் பொட்ட பசங்க மாதிரி வீட்டுல நிக்கிற காரை கண்ணாடி வச்சுட்டு போறான். இந்த பேடி வேலைகளை எல்லாம் வேல்முருகன் செய்ய மாட்டான். நேருக்கு நேராக ஒதுக்கி கலக்கும் செய்ய மாட்டான். நாட்டுடைய பிரதமராக இருந்த மோடி என் மக்களுக்கு வேலை தராமல், என்எல்சி வேலை தராமல், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் மோடியை இந்த நாட்டுக்கு பிரதமராக இருந்தாலும் என் தாய்மண் தமிழ் மண்ணில் கால் வைக்க விடமாட்டேன்னு சொல்லி விமான நிலையத்தில் முற்றுகையிட்டு பிரதமரை திருப்பி அனுப்பினேன். எனக்கு எம்ஆர்கே ஒரு ஆளே கிடையாது. நான் தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே கட்சி எடுத்து நீங்க வெறும் மொத்தத்துல ஒரு கடலூர் மாவட்டத்தில் தான் இங்க இருக்கிற வடலூர் இன்ஸ்பெக்டருக்கு இந்த டிஎஸ்பி சொல்றேன், அந்த கருமையில எங்க சின்னத்தை அழித்தவன், என் கட்சிக்காரன் மீது கொலைபெறி தாக்குதல் செய்தவன் எவனாக இருந்தாலும் அவன் கைது செய்யப்பட வேண்டும். இல்லைன்னா இங்க ஒரு 1000 பேர் தான் இருக்கான். தேர்தல் முடிஞ்ச பிறகு 4ஆம் தேதி கவுண்டிங் முடிஞ்ச பிறகு 50,000 பேர் வரும். 50,000 பேர் வரும். என் கட்சிக்காரர்கள் ஒரு சிறு துன்பப்பட்டாலும் இந்த வடலூர் காவல் நிலையம் இழுத்து தூத்து போடப்படும் என்பதை ஆட்சி அதிகாரம் இருந்தா சல்யூட்டு, ஆட்சி அதிகாரம் இருந்தா வணக்கம், ஆட்சி அதிகாரம் இருந்தா பொண்ணுங்களா? என் கட்சிக்காரன் எனக்காக ரத்தம் சிந்துவானா? என் கட்சிக்காரன் எனக்காக என் விளம்பரத்தை எழுதினால் அவரை நீங்க அனுப்புறீங்களா? இந்த மரத்தை உள்ள வாழைங்க நீங்க முட்டா எங்களுக்கு காட்டுமலை கூடிய இங்க இருந்து 50 கிலோமீட்டர் வந்து என் சொந்த ஊர்ல என் குறிஞ்சிப்பாடு, என் சொந்த பிளாக்கு, என் சொந்த மாவட்டம், என் சொந்த பகுதி வந்தீங்க. நாங்களும் உங்களை ஓட்ட போட்டோம், எம்எல்ஏ ஆக்கணும், மந்திரி ஆக்கணும். இந்த சிவகுமார் எவ்வளவு ஒருத்தங்க இருக்கிறான், அவனை வச்சுக்கிட்டு ஆயா வேலைக்கு 5 லட்சம், ஆயா வேலைக்கு 5 லட்சம், சத்துரு அமைப்பாளர் வேலைக்கு 5 லட்சம், இப்படியா மக்கள் கிட்ட காசை வாங்கிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களை வஞ்சித்து அதிகாரம் செய்கிற அதிகார திமிரு, அதிகார போதை, அதற்கு முடிவு கட்டுவதற்கு வாய்ப்பளிப்பீர். கேமரா கேமரா கேமரா. தாய்மார்களே 2000 கொடுத்தாலும் 5000 கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் நீங்க என்ன செய்யணும்? அது ஒன்று விஷயம் நான் சொல்ல மாட்டேன். எலெக்ஷன் பணம் எடுக்கிறாங்க, அது உங்க விருப்பம். ஆனால் உங்களுக்காக போராடுகின்ற, உங்களுக்காக வராடுகின்ற உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இங்கே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அமைப்பான மக்கள் சேவை சங்கம் தங்க புயலன், திரு கணேசன், திரு பன்னீர், திரு இயேசு கதிரவன், திரு ஜீவா, திரு வினோத், திரு மகாராஜன், திரு மணிகண்டன், திரு மரிய தலைவர், மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர்கள் மற்றும் பன்னீர்செல்வம், சிவராஜ் மற்றும் வக்கீல் விக்னேஷ், நிதிஷ், பிரேம்குமார், தருண் மற்றும் கடலூர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், அருமை சகோதரர், இதுக்கான கட்சி பொறுப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பிரேந்தர் வடலூர் இந்த தொகுதிக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார். அவரு சேர்ந்து ஜெயிச்சிட போறாருன்னு அவர் முன்னாடி டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. அடுத்த நகர செயலாளர் நம்முடைய அருமை தம்பி முருகன் மற்றும் செந்தில், ரவிக்குமார், மணிகண்டன், ராஜா, பாண்டியன், விக்கி, ரமேஷ், காசிநாதன், சிவமூர்த்தி, சந்தோஷ், பாலகுரு, சிவா, சூரியமூர்த்தி, மணியங்கர், வெங்கடேசன், பூபாலன், தர்மா, புருஷோத்தம் 4 பேர் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து துண்டறிக்கையை விநியோகம் செய்து வருகின்ற அருமை தம்பி நம்முடைய குமரவேல் உள்ளிட்ட தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இதுக்கு மேல குழந்தை வச்சுட்டு நிக்கிறீங்க. அம்மா கவனமா இருங்க. நடிகர்கள் வருவான், எவனோ எதன பாட்டுக்கு உதட்ட ரசிப்பான், எவனோ எதன டான்ஸ் மாஸ்டருக்கு டான்ஸ் ஆடுவான், அதை போய் ரசிங்க, கை தட்டுங்க. அவர்கள் நமக்கு எஜமானர்கள் அல்ல. நமக்கு எஜமானர்கள் யார்? மக்கள் தான் எஜமானர்கள். நான் என்எல்சியில் வந்திருக்கேன், சிஏவுக்கு போராடுறேன், என்ஆர்சிக்கு போராடுறேன். என்னோட இஸ்லாமிய சிவகாசியில் இந்த விடுதலைக்காக நாட்டுடைய முதலமைச்சரை நீங்கள் ஏன் அவர்கள் விடுதலை செய்யவில்லை என்று கேட்டு அவர்கள் மனு தாக்கலை சொல்றார்கள். இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், அவர்கள் விடுதலை அவன் தீவிரவாதி என்பது, பயங்கரவாதி என்பது என்று தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டவர் வேல்முருகன். அதனால் எனது தாய்மார்களே, நண்பர்களே, உங்களுக்காக போராடுகின்ற, உங்களுக்காக வாதாடுகின்ற, உங்கள் வடலூர் பொதுவெளியை காப்பாற்ற இருக்கின்ற, உங்களுக்காக 2 கல்லூரிகளை கொண்டு வந்த மாவட்டத்துக்கு மெடிக்கல் காலேஜ் என்கிற கருத்தை கலைஞருக்கு சொல்லி அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் 38 கல்லூரிகள் வருவதற்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பல கல்லூரிகள் வருவதற்கு கையெழுத்து போட சொன்னவன் வேல்முருகன். அதற்காக சட்டமன்றத்தில் வாதாடுகிறோம் வேல்முருகன். அதனால்
சொன்னான். அருமை உறவுகளே, சமூக நல்லிணக்கம். இந்த பறையர் சண்டை, படையாட்சி சண்டை கூடவே கூடாதுன்னு. ஏன் எம்மா நாளைக்கு சண்டை போட்டுக்கிறது, எம்மா நாளைக்கு வம்பு வாங்குறது, எம்மா நாளைக்கு ஜெயிலுக்கு போறது, இந்த 2 காரியம் சண்டை போட்டு ஜெயில கிடக்கிறான். ஆனா 1% இல்லாதவங்க இந்த நாட்டுக்கு நீதிபதியா இருக்கிறான், IAS இருக்கிறான், IPS பாராட்டுகிறான். சமூக நல்லிணக்கம் பாராட்டு. நான் சாதி வெளியே மூட்டல, சாதி சண்டையை மூட்டல, சமத்துவத்தை மூட்டல. மருத்துவர் ஐயா கூட 30 வருஷமா நான் இருந்தேன். அவருடைய கான்செப்ட் என்னன்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க, சமநீதியை கொடுங்க, சமூக நீதியை கொடுங்க, எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் வேறுமுறையில் சொல்லுகிறேன். வடதமிழ் நாட்டில் சாதி சண்டைகள் இல்லாமல், மத கலவரங்கள் இல்லாமல், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், நாமனவர், அண்ணன் தம்பிகள், இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழனும் மீதி தமிழனும் அண்ணன் தம்பிகள் என்கிற உணர்வோடு எங்கேயாச்சும் அங்க ஒரு பிரச்சனை, இங்க ஒரு பிரச்சனை வந்தா கூப்பிடுவோம், உட்காருவோம், பேசுவோம், தீர்த்துக் கொள்வோம் என்கிற ஒரு புரிதலான அரசியலை நான் செய்கிறேன். இந்த புரிதலான தமிழ் மண்ணுக்கான, தமிழ் இனத்திற்கான, தமிழர்கள் வாழ்வுரிமைக்கான, என் ஈழ தமிழர்களுடைய விடுதலைக்காக, இங்க இருக்கிற சிறப்பு முகாமில் அடைவிட்டு கிடக்கிற தமிழர்களுடைய விடுதலைக்காக, இங்க இருக்கிற சிறப்பு அகதி முகாமில் இருக்கிறவர்களுக்கு இரட்டை குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காகவே களத்தில் இன்று போராடுகின்ற எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். மறவாதோர் கேமரா 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 கேமரா. என் சட்டமன்ற நடவடிக்கைகளை, என் சட்டமன்ற பேச்சுகளை கேட்கிற உறவுகளே, இதே நம்முடைய கோவில்களிலே என் தாய்மொழி தமிழ் அர்ச்சனை மொழியாய், அலுவல் மொழியாய், ஆட்சி மொழியாய், கோபுர மொழியாய், குடமொழுக்கு மொழியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உடனே சேகர் பாபு என்கிற சினேக்கு பாபு அவர்களுக்கு கோபம் பெற்றுக் கொண்டு வருகிறது. ஏன் அவரால் அருமை வருகிறது சிந்திப்பீர். இதுக்கு மேல வெயில்ல உங்களை நான் நிக்க வைக்க விரும்பல. பத்திரமா பாதுகாப்பா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு ஒரு நாள் நல்லா ஓய்வெடுங்க. நாளைக்கு 23ஆம் தேதி காலையில போன உடனே 2000 கண்டுக்கு வரக்கூடாது, 5000 கண்டுக்கு வரக்கூடாது. வேல்முருகனுடைய இந்த மக்களுக்கான போராட்டம் கண்ணுக்கு வர வேண்டும். கேமரா 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 கேமரா. நம்பிகளே, கேட்டவர்கள் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு இருந்தா, நான் சொன்ன பேச்சில் ஒரு புள்ளி இருந்தால், யாராவது தவறாக பேசிவிட்டான் என்று சொன்னால், இல்லை புள்ளிவரங்களை தப்பாக சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், நீங்க நிரூபித்தீர்கள் என்று சொன்னால், 1 லட்சம் ரூபாய் இங்கே வள்ளலார் பேருந்து நிலையத்தில் நான் அறிவிக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தண்டமற்றேன், அபராதமற்றேன். உங்கள்கிட்ட பதில மன்னிப்பிட்டாங்க. நான் பேசுவது அத்தனையும் சத்தியம், உண்மை உண்மை உண்மை. மறவாமல் கேமரா கேமரா கேமரா. நன்றி. மாலை, இந்த மாலை காட்சி போடுறது யாரு மாலை போடுறது, யாரு ஏற்பாடு பண்றது? சுரேந்திரா, எங்க சுரேந்திர, யாரு ஏற்பாடு பண்றது இந்த மாலை? சரிவா, போட்டோ மட்டும் எடுத்துக்க, 4 நாள் கருத்து போடக்கூடாது. வண்டி திருப்பா, வீட்டுல போ. அடுத்த பையன் எத்தனை பேர் போடுவா? கூடையல் இப்படி போய் சரி போட்டு கொடுங்க. ஆபத்தான போறோம், டிராபிக் நிறுத்தி கிளியர் பண்ணி கொடுங்க. வரமா வர ஓட்டுமா? நன்றி. நன்றி 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 ஓட்டர்கள் நன்றி. கூட்டணி அமைப்புகள், சோதனை அமைப்புகள் எல்லாருக்கும் நன்றி நன்றி. அரசியல் நிலையமாக இருக்கிறோம். இந்த மாதிரி ஆடம்பரங்களை தவிர்க்கணும். மக்கள் சொல்லிக்கூடாது, பொதுமக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. ஆடம்பரங்களை தவிர்த்து பார்த்து அரசியல் அனுமதிப்பதற்கு நன்றி நன்றி. முருகன் சுரேந்திர தண்டனை வருவாங்க சிறந்த போதும் போதும் போதும்.